ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செம்மையான அலப்பறையை கிளப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன வரிசையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி லாட் ஆஃப் கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மேட்ச் பற்றி நம்ம பார்த்துடலாம். மேட்ச்சு நம்ம தோற்றது ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதோட என்ன வருத்தம்னா, எல்லா டீமும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாமல், எல்லா வருஷமும் கப்பு நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்க முடியல. ஏதாவது ஒரு வருஷம் டவுன் ஆகத்தான் செய்யும். அது மாதிரி ஆச்சுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் இன்னொன்று என்ன பெரிய கவலையாக இருந்துச்சுன்னா, எம்எஸ் தோனின்ற ஒரு ஃபேக்டர். ஏன்னா அவர் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. ராயுடு ரிட்டையர் ஆகும்போது ஐபிஎல் சாம்பியன்ஷிப் கப் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் லாஸ்ட் மேட்ச் சொல்லும் போது அவர் கப்பு வாங்கி கொடுக்க முடியல நம்மளால். இன்னும் லாஸ்ட் மேட்சான்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அவர் சொன்னக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வரும். என்ன நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம். 2025 ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி சாதா லீக் மேட்செல்லாம் ரிவெஞ்ச் கொடுக்கக்கூடாது. ஏதாவது பிளே ஆஃப் ஃபைனல் அப்படி தான் ரிவெஞ்ச் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பிளே ஆஃப் போக வேண்டிய கட்டத்தில் அவங்க அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்கணும் ரிவெஞ்சு. மறந்துடாதீங்க, 2020 பிளே ஆஃப் போல் 2021 கப்பு, 2022 பிளே ஆஃப் போல் 2023 கப்பு, 2024 பிளே ஆஃப் போல் அப்போ 2025 என்னது நம்ம பொறுமையாக காத்திருந்தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம நேராக மேட்ருக்கு வந்துடலாம். பிளே ஆஃபு போகிற கட்டத்தில் நம்ம அடிச்சிட்டாங்க. சரி இருக்கட்டும், அதுக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணாங்க. கிரவுண்டு விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் அவுத்து ஆர்சிபி ஜெர்சி போட சொன்னாங்களாம். என்னடா இது, ஆர்சிபியை பிடிச்சிருந்தா நாங்கள் போட மாட்டோமாடா, அப்படி தான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் செக் பண்ணுவாங்களே, அப்போ நம்ம தலை தோனி அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. யாருமே வரலங்க. அவர் வாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்களேன். அதெல்லாம் தோனி அங்கே வெயிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் யாருமே வர மாட்டாங்க. சப்போஸ் டாக் மட்டும் கை கொடுத்துட்டு போயிடுவார். தான் இவங்களுக்கு மட்டும் கை கொடுத்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிடுவார் நம்ம தலை தோனி. அடுத்து முக்கியமான சொல்லணும், விராட் கோலி அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாருங்க. ரச்சின் ரவுண்டை பிடிச்சி கத்துவார், அம்பையர் பிடிச்சி கத்துவார். அவர் கத்தியே மேட்சை ஜெயிக்கல நினச்சாரு போல்க, அப்படி கத்திக்கிட்டு இருந்தார். எதுக்கு எப்படி கத்துறாருன்னு தெரில. அக்ரஷன் காமிக்கலாம், ஆனால் இவ்வளோ எதுக்கு காமிச்சிக்கிட்டு, அது ஃபேன்ஸும் காமிக்கிறாங்க. அதான் கெத்துன்னு என்ன செய்ய, அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே ஆகணுங்க. இவ்வளோ கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மேட்ச்சை பற்றி? அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே தோற்றதுக்கு ரொம்ப கவலையாக இருப்பீங்க. அது அப்படின்னா கமெண்ட்ஸில் எல்லாமே சொல்லிட்டு போயிருங்க, கத்திட்டு போயிருங்க. கொஞ்சமாவது மனசாரலாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். பாய் கைஸ்.